ஹாய் குட்டீஸ், இது உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் யூடியூப் சேனல். இன்றைக்கி 5ஆம் வகுப்பு அறிவியலர் கூட முதல் பாடத்துடைய கேள்வி பதில் நம்ம பார்க்கலாம். வாங்க, இந்த பாடத்தில் பாருங்கள். முதல்ல நமது வாயில் உள்ள செரிமான சுரப்பிகளை கூறுக. செரிமான சுரப்பிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது வாயில் உள்ள செரிமான சுரப்பி உமிழ்நீர் சுரப்பி ஆகும். அடுத்து பாருங்கள், 3 இணை உமிழ்நீர் சுரப்பிகளான மேலெண்ண சுரப்பி, நாவடி சுரப்பி, கீழ்தாடை சுரப்பி போன்றவை வாயில் உள்ளன. நம்ம பாடம் நடத்தும்போது இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தெளிவாக பார்த்தோம் மாணவர்களே. இப்போ கொஸ்டின் மட்டும் என்னென்னு பார்த்துட்டு, ஆன்சர் மட்டும் என்னென்னு பார்த்துட்டு போயிடலாம். சுவாசித்தல் என்றால் என்ன? சுவாசித்தல் என்றால் என்ன மாணவர்களே? உடலில் உள்ள திசுக்களுக்கு ஆக்சிஜனை வழங்கி திசுவிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை சுவாச மண்டலமானது வெளியேற்றுகிறது. புரியுதுங்களா? உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் கொடுக்குது, நம்மளுடைய திசுக்களில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுது. இந்த நிகழ்வுக்கு பேர் சுவாசித்தல் அப்படின்னு நினைப்படும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 3ஆவது கொஸ்டின் போகலாம். பெரிகார்டியல் திரவத்தின் பணி. பெரிகார்டியல் திரவம் எங்கே இருக்குது? இதயத்தில் இருக்குது. இதயத்தை இதிலிருந்து அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கிறது. பெரிகார்டியல் திரவம் இதயத்தை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கிறது. அடுத்து பாருங்கள், இதய அறைகளின் பெயர்களை கூறு. இதயத்தில் எத்தனை அறைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் மாணவர்களே. இதயம் 4 அறைகளை கொண்டுள்ளது. இதயம், நல்லா கவனிங்க மாணவர்களே, இதயம் 4 அறைகளை கொண்டுள்ளது. இதயத்தின் மேலறைகள் 2 ஆரிக்கிள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும். நான் பாடம் நடத்தும் போது அந்த பாடத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். மொத்தம் 4 அறைகள் இருந்திருக்கும். அந்த 4 அறைகளை தான் நம்ம இங்கே சொல்கிறாங்க. இதயத்தினுடைய மேலறைகளுக்கு ஆரிக்கல்னும், தடித்த 2 கீழறைகள் கொஞ்சம் தடிப்பாக இருக்கும். அதற்கு வெண்டிரிக்கல் என்று அழைக்கப்படுகின்றன. சரியா மாணவர்களே? அடுத்து பாருங்கள், கழிவு நீக்க உறுப்புகளை வரிசைப்படுத்து. கழிவு நீக்க உறுப்புகளை வரிசைப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா, இப்போ கழிவு நீக்க உறுப்பில் ஃபஸ்ட்டு பாருங்கள், அது எப்படி அழகாக வருதுன்னு பாருங்கள். கொடுத்துருக்காங்க அவங்க சிறுநீர் பை, சிறுநீர் குழாய், சிறுநீரகம், சிறுநீர் புறவழி அப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு சிறுநீரகத்துக்கு வருது. சிறுநீரகத்திலேருந்து சிறுநீர் குழாயில் கீழே வரும். கீழே வந்த பிறகு சிறுநீர் பை இருக்கும். அந்த சிறுநீர் பையிலேருந்து சிறுநீர் புறவழி சிறுநீர் புறவழியாக வெளியே போகும். ஓகேவா மாணவர்களே? அடுத்து பாருங்கள், தானியங்கு நரம்பு மண்டலத்தின் 2 பணிகள். தானியங்கு நரம்பு மண்டலத்துடைய பணிகள்னு பார்த்தீங்கன்னா, தானியங்கு நரம்பு மண்டலம் உடலின் உள் உறுப்புகளின் நரம்புகளை கட்டுப்படுத்துகிறது. புரியுதா மாணவர்களே? தானியங்கு நரம்பு மண்டலன்றது உடலில் இருக்கக்கூடிய உள் உறுப்புகளின் நரம்புகளை கட்டுப்படுத்துது. அடுத்து பாருங்கள், இந்த தானியங்கு மண்டலம் எதையெல்லாம் பண்ணுவாங்க? இதய துடிப்பு, சுவாசித்தல், செரிமானம், கழிவு நீக்கம். இதெல்லாம் யார் சொல்லி இல்லைங்க, அதுவே உடலே செய்யும். அப்படி தானாகவே நடைபெறக்கூடிய செயல்பாடுகளை கட்டுப்படுத்தக்கூடிய மண்டலம் தான் தானியங்கு நரம்பு மண்டலம். ஓகேங்களா? உள்ளுறுப்புகளின் நரம்புகளை கட்டுப்படுத்துது. அடுத்து இதய துடிப்பு, சுவாசித்தல், செரிமானம், கழிவு நீக்கம் போன்ற உடலியல் செயல்களை ஒழுங்குபடுத்துகிறது. அடுத்து பாருங்க, இரத்தத்தினுடைய பணிகள். இந்த இரத்தத்தினுடைய பணிகள் ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான பணிகள். பாருங்க, இரத்தம் தான் சத்துகள், ஆக்சிஜன், கழிவுகள் மற்றும் ஹார்மோனை கடத்துது. நம்ம உடம்புல இருக்க சத்துகள் உடல் முழுக்க போகிறதுக்கும் ரத்தம் தான் காரணம். ஆக்சிஜன் உடல் முழுவதும் போகிறதுக்கும் ரத்தம் தான் காரணம். உடம்புல இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்கள், உப்பு போன்ற விஷயங்கள், கொலஸ்ட்ரால்ஸ், தேவையில்லாதது எல்லாத்தையும் அது ரத்தத்தின் வழியாக தான் கடத்தப்பட்டு அது சிறுநீரகம் மற்றும் மலக்குடல் இப்படி பல காரியங்கள் வழியாக வெளியேற்றப்படுது. அடுத்து பாருங்கள், ஹார்மோன் மிக முக்கியம். நம்மளுடைய மனநிலையை கட்டுப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஹார்மோனுங்க. அடுத்து பாருங்கள், இரத்தம் உடலில் நீரின் அளவையும் உடல் வெப்பநிலையும் ஒழுங்குபடுத்துகிறது. அப்போ இது இரத்தத்தோட இன்னொரு முக்கியமான பணி என்ன பார்த்தீங்கன்னா, நீரோட அளவு, உடல் வெப்பநிலை ரெண்டையும் ஒழுங்குபடுத்துது. அடுத்து பாருங்கள், செரிமான மண்டலத்தின் பணிகள் யாவை? இது கொஞ்சம் பிக் ஆன்சர் கொஸ்டின் மாணவர்களே. இதை பார்த்துடலாம். நாம் உண்ணும் உணவிலிருந்து ஆற்றலை தருவதே செரிமான மண்டலத்தின் முக்கிய பணி. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு தேவையான ஆற்றலாக மாறுவதனுடைய முக்கிய செயல்பாட்டை செய்வது செரிமான மண்டலமாகும். சிக்கலான மூலக்கூறுகளான உணவு நொதிகளின் உதவியால் சிதைக்கப்பட்டு செரிக்கப்படுகிறது. அதாவது சிக்கலான உணவுக்கூறுகளான உணவு நொதிகளின் உதவியால். அப்போ சிக்கலான ஒரு உணவு தாங்க நம்ம சாப்பிட்றது. அதை சில நொதிகள் இணைந்து அதை உடைச்சி சிதைச்சி நமக்கு தேவையான ஒரு சக்தியாக மாற்றுகிறது. அடுத்து பாருங்கள், செரிக்கப்பட்ட உணவு சிறுங்குடற்சுவரில் உள்ள குடல் உறிஞ்சுகள் மூலம் உறிஞ்சப்படுகிறது. உறிஞ்சப்பட்ட உணவானது செல்லினுள் பயன்படுத்தப்படும் விதமாக மாற்றப்படுகிறது. அடுத்து பாருங்கள், செரிக்கப்படாத உணவு தான் கழிவு நீக்க உறுப்பு மூலம் வெளியேற்றப்படுது. ஓகே மாணவர்களே, செரிமான மண்டலம் நமக்கு நல்லா புரியும். அந்த பாடத்தை நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. அடுத்து இரத்த ஓட்ட மண்டலத்தின் பாகங்களை விளக்கு. ஓகேங்களா?
இப்போ இரத்த ஓட்ட மண்டலத்தை பாருங்கள். இரத்த ஓட்ட மண்டலத்தின் முக்கிய பாகங்கள் என்னென்ன? இதயம், இரத்தம், இரத்த நாளங்கள். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பாடம் நடத்தும் போதே. இதயத்தை பாருங்கள். இதயத்தின் வலது பக்கம் ஆக்சிஜனற்ற இரத்தத்தை உடலின் பல்வேறு பாகத்திலிருந்து பெற்று ஆக்சிஜனை பெற நுரையீரலுக்கு உந்தி தள்ளுகிறது. இதயத்தினுடைய வலது பக்கத்தில் ஆக்சிஜன் அற்ற, அதாவது கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த இரத்தமானது இதயத்துக்கு வந்து அது ஆக்சிஜனை பெற நுரையீரலுக்கு அந்த இரத்தத்தை என்ன பண்ணுதுங்க? பம்ப் பண்ணி உந்தி தள்ளுது. இதயத்தின் இடது பக்கம் ஆக்சிஜனேற்றம் அடைந்த இரத்தம் நுரையீரலிருந்து பெற்று உடலின் பிற பாகங்களுக்கு உந்தி தள்ளுகிறது. புரியுது போல? வலது பக்கத்தில் வந்து நுரையீரலுக்கு போய் நுரையீரலிருந்து ஆக்சிஜன் கிடச்சி இடது பக்கம் வந்த பிறகு திரும்ப உடல் முழுக்க அது பரவுது. இது வந்து ஒரு ரொட்டேஷனாக அப்படி நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. அடுத்து பாருங்கள், ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வந்து சத்துக்கள், ஆக்சிஜன், கழிவுகள் மற்றும் ஹார்மோனை கடத்துகிறது. இரத்த நாளங்கள் வந்து பார்த்தோன்னா தமனிகள் மற்றும் சிரைகளை கொண்டுள்ளது. தமனிகள் ஆக்சிஜனற்ற இரத்தத்தையும் சிரைகள் ஆக்சிஜனற்ற இரத்தத்தையும் எடுத்து செல்கின்றன. பாருங்கள், தமனிகள் வந்து ஆக்சிஜனேற்ற ரத்தம்னா ஒன்றும் இல்லை மாணவர்களே, ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் தமனி. சிரை வந்து ஆக்சிஜனற்ற ரத்தம். இதில் இந்த சிரை இதில் ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியணுங்க. நுரையீரல் தமனியில் ஆக்சிஜன் அற்ற ரத்தம் இருக்கும், நுரையீரல் சிறையில் ஆக்சிஜனேற்ற ரத்தம் இருக்கும். இது கொஞ்சம் மாற்றி வந்திருக்கு, நம்ம பாடம் நடத்தும் போதே பார்த்தோங்க. தமனியில் பொதுவாகவே நல்ல ரத்தம் இருக்குங்க, சிறைனாவே கெட்ட ரத்தம். ஆனால் நுரையீரல் சிறையில் மட்டும் நல்ல ரத்தம் இருக்கும், நுரையீரல் தமனியில் மட்டும் கெட்ட ரத்தம் இருக்கும். ஓகேங்களா மாணவர்களே? சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்கள், மனித மூளையின் 3 முக்கிய பாகங்களை விளக்கு. மனித மூளையின் 3 முக்கிய பாகங்கள் என்னென்னா, முள் மூளை இருக்குது, தப்பாக இருக்குது மாணவர்களே. முன்மூளை, நடுமூளை, பின்மூளை போன்றவையாகும். முன்மூளை பாருங்கள், இதுவே மூளையினுடைய இதுவே மூளையின் மிகப்பெரிய பகுதியாகும். இது மனித நினைவாற்றலின் மையம். இதுதான் மனித நினைவாற்றலுடைய மையம், மிகப்பெரிய பகுதின்ற வேர்டு ஞாபகம் வச்சுங்க. நினைவாற்றல் மையன்றதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்கள், இது புத்தி கூர்மை, கற்பனை திறன், காரண காரியம் ஆகியவற்றிற்கு காரணமாகுது. புத்தி கூர்மை, கற்பனை திறன், இமேஜினேஷன். அடுத்து அண்டர்ஸ்டாண்டிங், இது வந்து ரீசனிங், காரண காரியம் ரீசனிங். ஓகேங்களா? நடுமூளையோட செயல்பாடு பாருங்கள். இது பெருமூளையின் பின்பகுதியில் அமைந்திருக்கு. இது உடலின் தசைகளின் இயக்கத்தை ஒருங்கிணைக்கிறது, உடலின் சமநிலையை பராமரிக்கிறது, தசையினுடைய இயக்கத்தை ஒருங்கிணைக்குது. பெருமூளையினுடைய பின்பகுதியில் இருக்குது. இவ்வளோதான் மாணவர்களே, ரொம்ப சிம்பிள். பின்மூளை பாருங்கள். பின்மூளை பான்ஸ் மற்றும் முகலத்தால் ஆனது. நம்ம படத்தில் ஆல்ரெடி பார்த்தோம். இது சுவாசம், இதய துடிப்பு போன்ற தன்னிச்சையற்ற இயக்கங்களை கட்டுப்படுத்துகிறது. இது மூளையை தண்டுவடத்துடன் இயக்கிறது. இந்த இடத்துல தான் இது முக்கிய முடிச்சுன்ற ஒரு பகுதி இருக்குது. ஓகேவா மாணவர்களே? இப்போ நம்ம மூளையினுடைய பாகங்களை குறிக்கலாம். இது முன்மூளை, சிறுமூளை, தண்டுவடம், முகுலம், இது பேர் பான்ஸ், இது தலாமஸ். ஓகேங்களா மாணவர்களே? அடுத்து பாருங்கள், உயர் சிந்தனை வினாக்கள். இப்போ நம்ம வந்து சயின்ஸே எதுக்கு தெரியுங்களா? சயின்ஸ்னாவே வந்து ரீசனபிளாக இருக்கணும், யோசிக்கணும். இது என்ன, இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம யோசித்து விடையளிக்கக்கூடியதாக இருக்கணும். அப்படி விடையளிக்கும் போது அதில் இருக்கக்கூடியதை பாருங்கள். இரு சக்கர வாகனம் ஓட்டும் போது ஹெல்மெட் அணிவது ஏன் ஹெல்மெட் போடுறோம்? சிம்பிளாக சொல்லாங்க, தலை வந்து அடிபடக்கூடாது, தலையில் தான் மூளை இருக்குது. இதே தாங்க மாணவர்களை கொஞ்சம் வார்த்தைகளை சொல்கிறோம். இருசக்கர வாகனம் ஓட்டும்போது ஹெல்மெட் அணிவது அவசியம். ஏனெனில் இருசக்கர வாகனம் ஓட்டும்போது கீழே விழுந்தாலோ அல்லது ஏதாவது வாகனத்தை மோதினாலோ தலை மற்றும் மூளையில் பலத்த அடி எதுவும் ஏற்படாமல் நம் தலையை பாதுகாக்கும் கவசமாக ஹெல்மெட் செயல்படுகிறது. நம்ம சொன்னதே தான் மாணவர்களை, கொஞ்சம் வார்த்தைகளில் நளினத்தையும் ஒரு திறமையாக பேசுகிற எழுதப்பட்ட வாக்கியமானது செம்மையுற்று காணப்படுவதற்காக இப்படி எழுதுகிறோம். அவ்வளோதான். சிம்பிளாக என்ன சொல்லணும்னா, தலையில் அடிபடக்கூடாது, மூளைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, அதனால் ஹெல்மெட் அணிவது மிக மிக முக்கியம். அடுத்து பாருங்கள், துரித உணவு உண்பது நம் உடல் நலத்தை கெடுக்கும். நியாயப்படுத்தினா நீங்கள் ஆமாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லணுங்க. துரித உணவை அடிக்கடி உண்பது உடலில் இளம் வயதிலேயே பல நோய்களை உருவாக்கும். உங்களுக்கு நிறைய நோய்கள் வந்துருங்க சின்ன குழந்தையாக இருக்கும்போதே, சின்ன வயசுலேயே. துரித உணவில் அடங்கியுள்ள அதிகப்படியான கலோரி, சோடியம் உப்பு, நிறைவுற்ற கொழுப்பு, செயற்கை வேதிப்பொருட்கள் இளம் வயதிலே டயபெட்டிக்ஸ், மூட்டு வலி, இதய நோய், இரத்த அழுத்தம் போன்ற நோய்களை உண்டாக்குகிறது.
அதில் உங்களுக்கு தெரியுங்க, நிறைய எண்ணெய் ஊற்றுவாங்க, கண்ட எண்ணெயில் செய்வாங்க, சுத்தம் இருக்காது, நிறைய கெமிக்கல்ஸுக்கு ஆட் பண்ணுறாங்க. அதே தான் நம்ம தமிழில் வார்த்தையில் நிறைவுற்ற கொழுப்பு, சோடியம் உப்பு, அதிக கலோரியான செயற்கை வேதிப்பொருள்ன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி அதெல்லாம் சாப்பிட்டா சர்க்கரை வியாதி வந்துடும், டயபிட்டிஸ், அதாவது நீரிழிவு நோய், மூட்டு வலி வந்துடும், இதய நோய் வந்துடும், ரத்த அழுத்தம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதாங்க. உடலின் பருமன் ஆஸ்துமா சுவாச பிரச்சனைகளுக்கு வித்திடுகிறது. அடுத்து பாருங்கள், உடல் பருமன் மற்றும் ஆஸ்துமா. இதை நம்ம இந்த பொருள்கள்லாம் அதிகமாக சாப்பிடும்போது உடல் பருமன் நோய் ஏற்படும். அது இல்லாமல் சுவாச பிரச்சனை வரும். அவ்வளோதான் மேடம் மாணவர்களே, ரொம்ப சிம்பிள், முடிஞ்சிருச்சு. இந்த கொஸ்டின்ஸை கொஞ்சம் நல்லா ரீகால் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி படித்த விஷயங்களை நம்ம வார்த்தைகளில் எழுதணும் மாணவர்களே. அப்புறம் வார்த்தைகள் எழுதுனா அப்படி நீங்கள் யூடியூப்பில் கேட்குறதுனால மட்டும் எழுத முடியும்னு நீங்கள் நினைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணணும். உட்காந்து இந்த கொஸ்டின் ஆன்சரை படிச்சுட்டு அதன் பிறகு அதை வந்து ரஃப் நோட்டில் எழுதணும் மாணவர்களே. மெயின் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, இந்த படித்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக கிளாஸ் ஒர்க்குன்னு ஒரு நோட்டு போட்டு அதில் சயின்ஸில் முதல் பாடத்தோட கேள்வி பதில் இது அப்படின்னு சொல்லி நீங்கள் காப்பி பண்ணணுங்க. காப்பி பண்ணிவிட்டு அதை படிச்சுட்டு நீங்கள் ஒரு 2 முறை 3 முறை 4 முறை நீங்கள் பார்க்காம எழுதி பார்க்கணுங்க. மனப்பாடம் பண்ணும் திறனையும் நீங்கள் வளர்த்துக்கணுங்க. அல்லது சொந்தமாகவே நீங்கள் இந்த கருத்துக்களை சொந்த மொழியில் உங்கள் மொழியில் நீங்கள் எழுதலாம். இதில் இருக்கிறது இந்த கைடில் இருக்கிறத தான் எழுதணும் அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் எழுதலாம். ஆனால் இந்த கருத்துக்கள் அதில் இடம்பெற்றிருக்கணும். சரியா மாணவர்களே? தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. தேங்க்யூ.